வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2ல் 4ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒருத்தர் சீரான வேகத்தில் நடக்கிறாரு. ஒரு வட்டப்பாதை, அந்த வட்டப்பாதையோட ஆரம் எவ்வளோன்னா 150 மீட்டர். அதை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 9 நிமிடம் ஆகுது. அப்போ 3 நிமிஷத்தில் அவர் எவ்வளோ தொலைவை கடப்பார்? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆரத்தை எழுதுவோம். ஆரம் வந்து எவ்வளவு? 150 மீட்டர். அப்போ அவர் 9 நிமிடத்தில் கடக்கும் தொலைவுனா அந்த வட்டத்தோட சுற்றளவு, அந்த வட்டப்பாதையோட சுற்றளவு தான். சரியா? ஏன்னா 9 நிமிஷம் அவர் சுற்றி வந்துடுறாரு. அப்போ வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr அலகுகள் ஈக்குவல் டு 2 பெருக்கல் பை. பாருங்க, பைக்கு மேலே என்ன பிரதினும் 3.14 பெருக்கல் ஆர். ஆரம் பாருங்க எவ்வளவு? 150. இப்போ பெருக்கலாமா? பாருங்க, இது ரெண்டையும் முதல்ல பெருக்கலாம். 2ஐயும் 150 பெருக்குனா 300. 2ஐயும் 150 பெருக்குனா 300 பெருக்கல் 3.14. இப்போ பாருங்க, 300ஐயும் 3.14 பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? முதல்ல 3 கொண்டு பெருக்கிட்டு இந்த 2 0 கடைசி சேர்த்துக்கலாம். பாருங்க, 3 4 பெருக்குனா 12, 12க்கு 2 மிச்சம் 1, 3 1 பெருக்குனா 3 3, 1 கூட்டினா 4, அதுக்கடுத்து 3 9. இங்கே எத்தனை 2 0 இருக்கா? இந்த 2 0 பின்னால் சேர்க்கணும். அதாவது 3.14 314 எடுத்துக்கிட்டோம். 314 300 பெருக்கணும்னா இந்த ஆன்சர் வருது. சரியா? இப்போ பாருங்க, புள்ளி வைக்கணும் இல்லையா? புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு. அப்போ வலது பக்கம் வந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஈக்குவல் டு 942 மீட்டர். இதான் என்னது? அவர் 9 நிமிடத்தில் சுற்றி வந்த தொலைவு, அந்த வட்டப்பாதையோட சுற்றளவு. நமக்கு என்ன வேணும்? அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு. அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு. நிமிடத்தில் கடக்கும் தொலைவு ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு மொத்த தொலைவு எவ்வளவு? 942. நமக்கு என்ன வேணும்? 3 நிமிடத்தில் கடந்த தொலைவு பெருக்கல் போட்டுங்க. மொத்தம் இதை கடக்கிறது, இந்த 942 மீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 9 நிமிடம் ஆகுது இல்லையா? 9 நிமிடம் ஆகுது. அந்த 9 நிமிடத்தை பகுதியில் எழுதிக்கங்க. எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷம் மேலே எழுதிக்கணும். சரியா? சொன்னது புரிஞ்சுதா? மொத்தம் எவ்வளோ நேரம்? 9 நிமிஷம். அதை பகுதியில் எழுதிக்கிட்டு நமக்கு தேவையான நிமிடத்தை நீங்கள் மேலே எழுதணும். ஈக்குவல் டு கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 1 3 3, 3 9 கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9. இங்கே எதுவும் மிச்சம் எதுவும் இல்லை, 4 இருக்குது. 4ல் ஒரே ஒரு 3 மிச்சம் 1 எங்கே போகும்? 2க்கு முன்னாடி. 2க்கு முன்னாடி 1 போட 12. 12ல் 4 3 12. மிச்சம் என்ன இருக்குது? 314 பெருக்கல் 1. 314 1 பெருனா 314 மீட்டர். இதான் என்னது? அவர் 3 நிமிடத்தில் கடந்த தொலைவு எவ்வளவு? 314 மீட்டர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.